ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரிடமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும். சொல்லப்போனால் உன்னுடைய குடும்பம் வேறு, உன்னுடைய கணவனுடைய குடும்பம் வேறு, இப்படியெல்லாம் நீ பார்த்து பழகியதே கிடையாது. உன்னுடைய குடும்பத்திற்கு நீ எந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பும் செய்ய வேண்டிய கடமைகளையும் நீ தாராளமாக செய்கிறாயோ, அதே போலத்தான் உன்னுடைய கணவன் இருக்கும் குடும்பத்திற்கும் நீ செய்கிறாய். இது எந்த ஒரு மாற்றத்தை கூட நீ உன்னுடைய கணவன் குடும்பம் வேறு, உன்னுடைய குடும்பம் வேறு, இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து நீ எதையும் மாற்றிக்கூட செய்வது கிடையாது. இது உன்னுடைய துணைக்கும் தெரியும், உன் குடும்பத்தில், அதாவது உன் வீட்டில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில பேர் சில விதமாக பேசுகிறார்கள். நீ உன்னுடைய பக்கம் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி செய்கிறாய், உன் கணவனுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரியான விஷயங்கள் செய்கிறாய் என்று தேவையில்லாமல் உன் மனதை அதிகமாக காயப்படுத்துகிறார்கள். உன்னுடைய கணவனின் குடும்பத்தில் இருக்கும் ஒரு பங்காளி ஒரு வேலையை செய்கிறார். சொல்லப்போனால் அவர் செய்யக்கூடாத விஷயத்திற்கு செய்கிறார். அதாவது ஒரு வயது வந்துவிட்டது என்றால் என்ன நடக்கிறது, சுற்றி என்ன நடக்கிறது, என்ன விஷயம் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா ஒரு வயது வந்தவுடன் என்ற ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். சிறு பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எதுவும் தெரியாது. ஆனால் வயதாக வயதாக வயது ஏற ஏற ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அவருக்கு என்ன நடக்கும், ஏது விஷயம் செய்யும், என்னென்ன நடக்கும் என்பது தெரிய வரும். இப்பொழுதுமே எல்லா விஷயத்திலும் ஒரு குறையை கண்டுபிடித்துவிட்டு ஆளுக்கு ஒரு மாதிரியான விஷயத்தை பேசிக்கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒரு மாதிரியான விஷயத்தை பேசினால் அவர் அதை எடுத்து போய் வேறொரு நபரிடம் வேறொரு வித்தியாசமான விஷயத்தை சொல்லி உங்கள் இருவருக்கும் இடையே பிரச்சனையை மூட்டிவிட்டு நல்லபடியாக சந்தோஷமாக குளிர் காய்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருக்கு நீங்கள் நன்றாக இருக்கக்கூடாது. உன்னுடைய கணவனின் உறவில் இருக்கும் ஒரு பங்காளி அவர் எப்பொழுதுமே அவருக்கு இந்த வேலை மட்டும்தான். சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு வேலையை செய்து கொண்டு அவர் எப்பொழுதும் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறார். அவர் தூரத்தில் இருப்பவர் அல்ல, உன்னுடைய ஊருக்குள் இருக்கும் ஒரு நபர்தான். அதனால் அவருக்கு என்ன தெரியுமா நினைக்கிறார், உன்னுடைய வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் எப்படியோ வெளியில் கசிந்து விடுகிறது. எங்கேயாவது போகிறார், எங்கேயாவது வருகிறார் என்றால் எப்படியோ வெளியில் தெரிந்து விடுகிறது. அதை மற்றவரிடம் எடுத்துக்கொண்டு போய் காசு இல்லை பணம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் எப்படி இவர்கள் வெளியில் போகிறார்கள், எப்படி இவர்கள் உடைகளை வாங்குகிறார்கள், எப்படி இவர்கள் எல்லா விஷயத்தையும் செய்கிறார்கள், கடமைகளை எல்லாம் செய்கிறார்கள். இவர்கள் நிச்சயமாக நம்மிடம் எல்லாம் பணம் இல்லை, நகை இல்லை என்று பஞ்சத்தை தான் இவர்கள் நம்மிடம் ஓதுகிறார்கள் என்று இப்படியெல்லாம் பேசி உன்னுடைய மனதை காயப்படுத்துகிறார். நான் ஒன்று கேட்கிறேன், நீ ஒரு நபரிடம் ஒரு விஷயத்தை இன்னொரு நபரை பற்றி தவறாக பேசுகிறாய் என்று வைத்துக்கொள். அந்த நபருக்கு, நீ பேசும் நபருக்கு தெரியாமல் போய்விடுமா? எப்படியே தெரிந்துவிடும் அல்லவா? அதே போலதான் ஒவ்வொரு விஷயமும் அவர் என்ன பேசுகிறார் என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடைய காதுக்கு விழும் பொழுது அது உனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் உன்னை பற்றி அவன் எப்பொழுதுமே இதே மாதிரி பேசி பேசி அவன் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். காலம் முழுவதும் அவன் மற்றவனை எப்பொழுதும் நிம்மதியாக விடுவது கிடையாது. மற்றவனுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்து பார்ப்பது மட்டும்தான் அவனுடைய வேலை. தங்கமே, உன்னை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ யாராவது தவறாக சொன்னால் கவலைப்படாதே. முக்கியமாக நீ உன்னுடைய குடும்பத்தை வேறு மாதிரியும் உன் கணவன் குடும்பத்தை வேறு மாதிரியும் பார்க்கிறாய் என்று ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை சொன்னால் தயவு செய்து நீ கவலைப்பட்டு கொண்டு, ஏன் நன்றாக இருந்தாலும் ஏன் இப்படி எல்லாம் மக்கள் பேசுகிறார்கள், இப்படி உறவுகள் எல்லாம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீ இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு கவலைகளையும் நானே நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டு அதை அனைத்தையும் நானே முடித்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையே சேர்ப்பேன். காலம் முழுவதும் கவலையோடு இருக்க போகிறாயா? சந்தோஷம் வேண்டும் அல்லவா? தேவையில்லாமல் எந்த ஒரு நிலையிலும் உன்னை மீறி யாரிடமும் போய் நான் அப்படி கிடையாது, நான் இப்படி கிடையாது என்று விவாதமே பண்ணாதே. ஏன் சொல்கிறேன் என்றால், எனக்கு விவாதம் செய்வது பிடிக்காத ஒரு விஷயம். என்னுடைய குழந்தை எனக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இதில் ஏதாவது ஒரு தவறு இருக்கிறதா சொல் பார்க்கலாம். என்னுடைய பிள்ளை எனக்கு பிடித்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்வில் நீ நிறைய இடத்தில் நிறைய
விஷயங்களை செய்திருக்கிறார். சொல்லப்போனால் அவசரப்பட்டு ஒரு நபர் உன்னை பற்றி பேசுகிறார்கள் என்பதற்காக அவசரப்பட்டு அதே இடத்தில் சண்டை கூட போற்றிருக்கிறார். அதனால் உனக்குத்தான் கெட்ட பேர் அங்கு வந்திருக்கிறது தவிர மற்றவர்களுக்கு அங்கு கெட்ட பேர் வந்தது கிடையாது. காரணம், இவள் பேசினால் ஏன் இவள் கோபப்படுகிறாய், இவள் மேல் தப்பு இருப்பதனால் தானே கோபப்படுகிறாய், இப்படியெல்லாம் பேசுவார்கள். கோபப்பட்டாலும் பேசுவார்கள், கோபப்படாட்டியும் அந்த இடத்தில் பேசுவார்கள். புரிகிறதா? யாருமே உனக்கு எந்த இடத்திலையுமே ஒரு சிறு இடத்தில் கூட உனக்கு சப்போர்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசியது கிடையாது. ஆறுதலான ஒரு வார்த்தையோ, இல்லை நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ற ஒரு வார்த்தையோ, எவ்வளவோ பெரிய பிரச்சனை, ஒரு இடத்தில் எவ்வளவோ பெரிய பிரச்சனை நடந்திருந்தாலும் யாருமே உனக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. உன் மீது தவறே இல்லாத பட்சத்திலும் எதிரில் இருப்பவன் மீது தான் தவறு இருக்கும் என்ற பட்சத்திலுமே எதிரில் இருப்பவனுக்கு தான் எல்லோரும் ஆதரவு தருகிறார்கள் தவிர உனக்கு எல்லாமே இருக்கிறது. ஆனால் ஏன் உனக்கு யாரும் ஆதரவு தரவில்லை என்றால், உன்னை பார்த்தால் எல்லோருக்கும் பொறாமையோ, எல்லோருக்கும் உன் குடும்பத்தின் மீது தேவையில்லாத எப்படி இவள் வாழ்கிறாய், நீ ஏன் என்றால் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், நீ நல்லவன். எந்த ஒரு இடத்திலும் உன்னை நீ நான் தான் என்ற ஒரு அகந்தையோடு நீ நின்று பேசியது கிடையாது. உன் மீது தவறு இருந்தால் தவறு, மற்றவன் மீது தவறு இருந்தால் தவறு என்று நீ நேராக பார்ப்பாய், சமமாகத்தான் பார்ப்பாய். நான் பெரியவன், நீ பெரியவன் என்று நீ பார்த்தது கிடையாது. தங்கப்பிள்ளையே, யாரும் உனக்கு எந்த ஒரு இடத்திலும் ஆதரவு தரப்போவது கிடையாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உனக்கு யாரும் ஒரு ஆதரவான ஒரு வார்த்தை சொல்லி ஆறுதலுக்கு எதுவும் சொல்லப்போவது கிடையாது. இதனால் நீ வெளியில் போய் தேவையில்லாமல் நான் அப்படி கிடையாது இப்படி கிடையாது என்று விவாதிப்பதை விட, யார் எது வேண்டுமானாலும் பேசட்டும், யார் எது வேண்டுமானாலும் உன்னை தவறாக பேசட்டும், செய்யட்டும். அதாவது சொல்ல போனால் தவறான காரியத்தை கூட உனக்கு பின் செய்யட்டும். இந்த சாயாகிய நான் நிச்சயமாக உன்னை ஒவ்வொரு நிலையிலும் பாதுகாத்து வழிநடத்தி உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக உன் கூட இருப்பேன். புரிகிறதா? முதலில் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள், நிறைய பேர் நினைப்பது ஒன்றே ஒன்று, உறவுகள் வேண்டும், உறவுகள் வேண்டும், உறவுகள் வேண்டும் என்று. உறவுகள் வேண்டும் தான், இல்லை வேண்டாம் என்று நான் ஒருபொழுதும் சொன்னது கிடையாது. ஏதோ ஒரு உறவு, உண்மையான உறவு தேவைதான். ஆனால் எந்த ஒரு உறவுமே எனக்கு உண்மையாகவே இல்லை சாயி, நான் என்ன செய்வேன்? ஒரு விசேஷம் என்றால் நான் எப்படி அழைப்பேன்? என்னை எப்பொழுதுமே எல்லா பிரச்சனையிலும் இருந்து ஒதுக்கித்தானே சாய் வைக்கிறார்கள். எப்படி சாய் நான் இதிலிருந்தெல்லாம் நான் காப்பாற்றி மீண்டு வருவேன் என்று நீ கேட்டால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நல்ல உறவாக இருந்தால் அதை பிடித்துக்கொள். நல்ல உறவு கிடைக்கவில்லை என்றால் விட்டுவிடு, கவலைப்படாதே. விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இரு. புரிகிறதா? உன்னுடைய விசேஷம் என்றாலும், உன் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், என்ன விஷயமாக இருந்தாலும், இந்த சாயாகிய நான் முதன்மையாக நின்று உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். நான் சாதாரணமாக ஒரு வார்த்தையை ஒருவனுக்கு சொல்ல மாட்டேன். அப்படியும் ஒரு வார்த்தையை ஒருவனுக்கு நான் சொல்கிறேன் என்றால் அவன் எவ்வளவு நெருக்கமாக என்னிடம் இருக்கிறான், அவன் எவ்வளவு பெரிய நல்ல பிள்ளை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து இதற்கு மேல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலையே படாமல் நிம்மதியாக இரு. உன்னுடைய கணவனுடைய பங்காளியோ, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ரொம்ப நாளாக பழக்கமான சில உண்மையாக இருந்துவிட்டு இப்பொழுது நடிக்கும் உறவுகளோ, தோழிகளோ, தோழன்களோ யாராக இருந்தாலும் உண்மையாக இருப்பவர்கள் இருக்கட்டும், உண்மையாக இல்லாதவர்கள் தாராளமாக உன்னை விட்டு போகட்டும். கவலைப்படாதே. செய்யக்கூடாத விஷயத்தை எல்லாம் செய்கிறார்கள். அதுவும் உன்னுடைய ஊருக்குள் இருந்து கொண்டு நீ என்னென்ன செய்கிறாய் என்பதையே பார்த்து கொண்டு எல்லா விஷயத்தையும் அவர்கள் கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். கண்காணிக்கட்டும். என்ன செய்ய முடியும்? கண்காணித்து எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். தவறான விஷயத்தை போய் சரியாக இருந்தால் கூட தவறு என்று சொல்ல முடியும். அவ்வளவுதானே. ஒரு நாள் பேசியவன் நிச்சயமாக அடங்குவான். அது வரைக்கும் பொறுத்திரு. நான் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்கிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.